ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மத்குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்மவித்யா சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரகித பிரஜானகணः பிரத்யேகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பக்கம் 93 சூத்திரம் 29. தத்குணசாரவத்து தத் விபதே சஹா பிராஜ்ஞவத் யாவத் ஆத்மபாவித்வாச்ச ந தோஷः தத் தர்ஷனாத் பும்ஷுத்வம் ஆதிவத்வஸ்ய சதः அபிவ்யக்திசோகாத் நித்ய உபலப்திः அனுபலப்தி பிரசங்கः அந்யதர நியமः வா அந்யதா யாவத் ஆத்மபாவித் வாச்ச ந தோஷः தது தர்ஷனாத். அப்படி சொல்கிறார் வியாசாச்சாரியார். ஓகே, ஸோ இப்போ ஜீவாத்மா பரமாத்மா பற்றின விஷயத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஓகே, அதில் ஆரம்பம் எப்படி ஆச்சுன்னா உத்கிராந்தி கதி ஆகதி. இந்த ட்ராவலர் ஜீவா என்ன பண்ணுறான்னா சரீரத்தை விட்டு கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணி இன்னொரு சரீரத்தை எடுக்கிறான். அதுலேருந்து கன்க்ளூஷன் என்னென்னா சரீரம் வேறு ஜீவாத்மா வேறு அப்படின்ற பேசிக்கு ஃபண்டமெண்டல் பாடம் தெரிஞ்சுக்கணும். சரீரத்திலிருந்து ஜீவாத்மா வேறு. ஜீவான்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம எல்லாம் உணர்வுள்ளவர்கள் ஜீவா. அந்த ஜீவா செப்பரேட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ சரீரம் விட்டு சரீரம் போகிறதுன்னா ஒருத்தர் டெத் ஆகிறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் இன்னொரு சரீரத்துக்கு போக போகிறார், இன்னொரு குடும்பத்துக்கு போக போகிறார், இன்னொரு ப்ராஜெக்டுக்கு அவருக்கு ரெடியாக இருக்கிறது. ஸோ உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கு முடிஞ்சு போச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவீங்க.
கிளைண்ட் கிடைக்கிற வரைக்கும். இது அதே மாதிரி தான் இதுவும். அடுத்த கிளைண்ட் கிடைக்கிற வரைக்கும் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் கிடைச்ச உடனே அடுத்த ஜீவா அடுத்த சரீரத்துக்கு போயிடும். இதுதான் உத்கிராந்தி, கதி, ஆகதி. அப்புறம் நம்ம சனாதன தர்மத்தினுடைய பெருமையாக பேசக்கூடியதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மறுபிறவி. ஓகே, மறுபிறவியில் நம்பிக்கை இருக்குது. மறுபிறவியில் நம்பிக்கை இருந்தால் தான் கர்மா வந்து ரெலவெண்ட்டு. காணும் கர்மா வந்து ரெலவெண்ட்டு. கர்மா ரெலவெண்ட்டாக இருந்தால் தான் புண்ணிய பாப்பு ரெலவெண்ட்டு. புண்ணிய பாப்பு ரெலவெண்ட்டு இருந்தால் தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் புராண இதிகாசங்கள்லாம் ஃபாலோ பண்ண முடியும். தேர்ஃபோர் புண்ணிய பாப்பத்தினால நம்மளுடைய கர்மா சஞ்சித, பிராரப்த, ஆகாமி கர்மா ரெலவெண்ட், ஏற்புடையது. அப்படி ஏற்புடையதாக இருந்தால் தான் சமய வாழ்க்கைக்கு நம்ம வர முடியும். பெரும்பான்மையான ஜனங்கள் வந்து சமய வாழ்க்கைக்கு இருக்கக்கூடியவர்கள். எப்போ சமய வாழ்க்கைக்கு இருக்கமோ 30 கோடி தேவர்கள் நமக்கு ரெலவெண்ட். ஓகே, எல்லா தேவதைகளும் நமக்கு ரெலவெண்ட். ஓகே, அதனால் வந்து இப்போ வந்து தேவர்களுக்கெல்லாம் வந்து சேனாதிபதி யார்? முருகன். புரியா? ஸோ ஸ்கந்தர். இந்த ஸ்கந்தன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் முருகனை வழிபடுறது உண்டு. ஆனால் இந்த பிரிவினவாதிகள் வந்து தமிழ் கடவுள் அப்படின்றான். ஸ்கந்தன் வந்து தேவர்களுக்கே தலைவன், சேனாதிபதி. அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒரே எல்லாரையும் சாதாரணமாக சொல்லுவான், நமக்கு அட்வைஸ் பண்ணுவான் முருகர் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் புரியாத புதிராக இருக்கக்கூடிய விஷயம். சரி, அதில் வந்து ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கார் இல்லையா? இந்த ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அவதார மூர்த்தி. ஓகே, டைரக்டாக ஈஸ்வரனே வந்து அவதாரம் பண்ணின மூர்த்தி வந்து ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர். ஓகே, அடுத்தது வந்தவர்கள் வந்து ஜைன மதம், பௌத்த மதம் இந்த நாட்டிலேயே தோன்றின அவதாரம் கிடையாது, அவர்கள் இறை தூதுவர்கள். ஓகே, அவர்கள் வந்து தெய்வமாகவே மாறிட்டாங்க. அதுக்கு செப்பரேட் மதம் இருக்குது. வெளியிலேருந்து வந்து சகரர்கள், ஹூணர்கள், குஷானர்கள் அவர்களாம் ஹிந்து சனாதன தர்மத்தோட மர்ஜி ஆயிட்டாங்க. அதாவது அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனே இப்போ கிடையாது. பின்னாடி வந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவர்கள் பார்சி மதத்தை சார்ந்தவர்கள். இந்த பார்சி மதத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஐடென்டிஃபிகேஷன் எடுத்துக்கல, ஆனால் சனாதன தர்மத்தோடு சேர்ந்துட்டாங்க. லாஸ்ட் டைம் வந்து ஜைன மதம் நீங்கள் செப்பரேட்டாக வச்சுக்கிறீங்களா, கிறிஸ்துவ இஸ்லாம் மாதிரி அப்படின்னா, நோ நாங்கள் சனாதன தர்மத்தோடு சேர்ந்துடுறோம், அவங்களும் சேர்ந்துட்டாங்க. ஓகே, அப்போ இந்த பௌத்த மதம் வந்து சனாதன தர்மத்தில் தான் உள்ளது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா, கன்விக்ஷன் ஆகிடுச்சுன்னா, உங்களுக்கு நேபாள், பர்மா, ஸ்ரீலங்கா, திபத்து இது எல்லா இடத்துமே வந்து நமக்கு அகண்ட ஐக்கிய பாரதம் ஏற்படுறதுக்கு சௌரியமாக போயிடும். இது ஒரு முக்கியமான விஷயம். சரி, அதுக்கடுத்தது என்ன? இதை வந்து நிறைய மதங்கள் இருக்கிறதுனால பின்னாடி வந்த சங்கராச்சாரியர் என்ன பண்ணார், 6 மதமாக அதை முடித்தார். சைவம், வைணவம், சாக்தம் சொல்லிட்டு 6 மதத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அதை எல்லா ரிலீஜியஸையும் ஒன்றா பண்ணி சம்யக் பண்ணி அதை அழகாக பண்ணி வச்சுருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து கடைசியாக பின்னாடி வந்த 2 மதம் வந்து கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் மதம். அவங்க வெளியிலேருந்து வந்து இங்கே இருக்கிற சுப்பிரமணியம், குப்பன், ராமன், சுரேஷ் அவங்க எல்லாரையும் வந்து மதம் மாற்றி இங்கேயே நான் வந்து தனி அப்படின்னு சொல்லிட்டு காட்டக்கூடிய கிறிஸ்துவ மதமும் இஸ்லாம் மதமும் இங்கே இருக்கிறது. இந்த சினிமா வந்து அரசியல் இது பொழுதுபோக்காக இருந்தது வந்து அது வந்து அரசியலை பிடிக்கக்கூடிய தந்திரமாக யூஸ் பண்ணி அதுலேருந்து அரசியல் பண்ணி அந்த அரசியலில் வந்து கிறிஸ்தவத்தையும் இஸ்லாமத்தையும் உள்ள நுழைச்சி அதில் தான் 1947 மதத்தின் பேரில் வந்து பிரிக்கப்பட்டது.
அதுக்கு முன்னாடி 1905 வந்து மதத்தின் பேரில் முதல்ல பிரித்தது வந்து வங்க மாநிலம். வங்க மாநிலத்தில் 2ஆக பிரிச்சுட்டான். இதெல்லாம் இஸ்லாம் இவன் பிரிட்டிஷ்காரன் யூரோப்புக்காரன் பண்ணின ஒரு விஷமத்தனம். அது இன்னி வரைக்கும் தொடர்கிறது. இப்போ வந்து அஸ்ஸாமில் வந்து 40% முஸ்லீம் ஆகிட்டாங்க. ஆயிட்டு போட்டுமே அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் தனி நாடு கேட்பான். இங்கே வந்து அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல இவங்களுடைய டெக்னிக் வந்து நாஸ்திகமாக காட்டுறாங்க. இங்கே சாமி கும்பிட்றோம் இல்லையா, இந்த புராணத்தெல்லாம் கேலி கிண்டல் பண்ணி நாஸ்திகமாக்கிடுவான். அதுக்கப்புறம் இதிகாசம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சமய வாழ்க்கை இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து வேதாந்தம் இருக்குது, இவ்வளோ விஷயமும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் புராண வாழ்க்கை வந்து ஒரு சாதாரண ஜனங்களுக்கு தர்மத்தை போதிக்கிறதுக்காக, புண்ணிய பாபத்தை சொல்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயத்த, அதை கதையை வந்து தப்பு தப்பாக பேசி, இப்படிப்பட்டவர் அவங்க முருகர் டமாலில் வந்து குதிப்பாரா, மயிலில் வருவாரா, மயிலில் வந்து வெயிட் தாங்குமா, மூஞ்சூறு தான் அந்த பிள்ளையார தாங்குமா, இப்படிலாம் வந்து ரொம்ப சில்லித்தனமாக கேட்பான். அதனுடைய தாத்பரியம் என்ன, அதனுடைய பேக்ரவுண்ட் என்னெல்லாம் சொல்கிறதில்ல, பேசுறதில்ல. கிருபானந்த வாரியார் இப்போ இருக்கிறதில்ல. அவர் இருக்கும்போது இதெல்லாம் பேசினார். அந்த கருணாநிதி வந்து பீக்கில் இருக்கும்போது கிருபானந்த வாரியார் இருந்தார். அதனால் அவருடைய பிரவச்சனத்தெல்லாம் வந்து கல்லை விட்டு எறிவானுங்க. ஆனால் அவர் எதுக்கும் பயப்படாதவர், எல்லாத்தையும் போட்டு அடிப்பார் அவர். ஸோ நைஸாக உள்ளர ஏற்றுவார்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஆள் அவர். இதை தவிர நமக்கு பல்வேறு விதமான சம்பிரதாயங்கள் இருக்கிறது. இந்த சித்தர்கள் உட்பட, சித்தர்கள் அவங்க ஒரு குரூப் இருக்காங்க, 18 சித்தர்கள், அது ஒரு பெரிய குரூப் இருக்காங்க. அதே மாதிரி பல்வேறு விதமான சம்பிரதாயங்கள் நம்ம நாட்டில் இருக்கிறது. இத்தனைக்கு மத்தியில் நாம் வேதாந்த சிரவணம் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த தாக்கங்கள்லாம் இவ்வளோ தூரத்துக்கு இல்லை. இப்போ உலகாயுதத்தினுடைய தாக்கங்கள் இப்போ அதிகமாக இருக்கிறது. அப்போ இதில் இதெல்லாம் கடந்து ஜீவாத்மா பரமாத்மா ஆர்கியூமெண்ட்டு டிபேட்டு இப்போ நம்ம பண்ணின்னு இருக்கோம். நம்ம எங்கே இருக்கோம், எங்கே போயின்னு இருக்கோம், எந்த இடத்துல யாரெல்லாம் பொதுமக்கள்லேருந்து பிரிஞ்சு இங்கே வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்கோம். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எப்பவுமே வேதாந்தத்துக்கு ஒரு குரூப் உண்டு. அதில் 13வது அதிகரணம் உத்கிராந்தி கத்தியதிகரணம். முதல் படி வந்து ஜீவாவாகிய நான் வேறு, ஷரீரம் வேறு, ஷரீரம் ஷட்டு விகாரம் உடையது, மரணத்துக்குட்பட்டது, ஷரீரம் தானே தவிர ஜீவா இல்லை. அதனால ஜீவா எப்படிப்பட்டவன், ஜீவா நித்தியாக. இது வந்து ரொம்ப வருஷமாக நான் சொல்லின்னு இருக்கேன். டெத்தானா அந்த டெத்து ஆகிறதுன்றது எது, ஜீவாவா சரீரமா, அடிப்படை விஷயம் எது, புரியுதா? அந்த சரீரத்து சம்பந்தத்துக்கு தான் நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்குறோம், திதியெல்லாம் கொடுக்குறோம். இதெல்லாம் பண்ணுறது யாருக்கு, அந்த சரீர சம்பந்தப்பட்ட விஷயம், நாட் ஃபார் ஜீவா. புரியுதா? ஓகே, இது ஒரு பேசிக்கு. அடுத்தபடி என்ன அப்படின்னா பரிமாணம். ஜீவாத்மா ஆத்மா பற்றின அளவு சொல்கிறது. பரிமாணம்னா அந்த அளவு, சைஸ் பற்றி சொல்கிறது. ஓகே, அதனால் ஜீவாத்மா வேற, ஜீவாத்மா அணுத்துவம், பரமாத்மா விபுத்துவம். ஸோ சின்னதாக இருக்கிறது சரீரத்துக்குள்ள இருப்பிடமாக, ஹிருதயத்தில் இருப்பிடமாக இருக்கிறது, மனசு கோலகத்தோடு இருக்கிறது எதுவோ அங்கே தான் ஜீவா வந்து குடியிருக்கிறான். குடியிருந்த கோயில் எங்கே இருக்கிறது, ஜீவாத்மா நம்மளுடைய இந்த சரீரத்துக்குள்ளே இருந்து கொண்டு சரீரத்தை உணர்வு உள்ளதாக மாற்றிக்கொள்கிறான். ஓகே, பரமாத்மா எப்படிப்பட்டது, பரமாத்மா சர்வசக்திமான், சர்வவியாபி, எங்கும் இருக்கிறவர் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தபடி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஜீவாத்மா நித்தியமா அப்படின்னு ஒத்துண்டாலும், சரீரம்தான் அழியிறது, ஜீவா அழியிறது இல்லைன்னு ஏற்றுக்கொண்டாலும், அடுத்த ஆர்குமெண்ட் என்ன, சரீரத்தில் உணர்வு கொடுக்கறது. சயின்ஸ் வந்து என்ன சொல்கிறதுன்னா பிரெயின் அப்படின்னு சொல்கிறது. பிரெயின் தான் இந்த சரீரத்துக்கு நமக்கு உணர்வுகளை கொடுக்கறது.
ஆனால் வந்து இந்த சாங்கியா என்ன சொல்கிறான், சாங்கியா இல்லை, அந்த சாங்கியாக்கு அடுத்தது இருக்கான சயின்ஸோட தந்தை யார்? வைசேஷிகன். நியாய சாஸ்திரம், அநியாய சாஸ்திரம் அது அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல. நியாயா வந்து அவங்க ஃபிலாசபி என்ன சொல்கிறாங்கன்னா, மனசு தான் வந்து அதனுடைய விஷயம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஆத்மா சப்ஸ்டன்ட்டு, யுவர் மைண்டு வந்து கான்ஷியஸ்னஸ், அப்படி ரெண்டாக பிரிக்கலாம். அதாவது ஆத்மாவினுடைய குணமாக செயல்படுவது யுவர் மைண்டு. நமக்கும் அப்படி தான் தோன்றது. இப்போ மைண்டுன்றது ப்ராப்பர்ட்டி, ஆத்மான்றது சப்ஸ்டன்ட்டு. ஓகே, இந்த சப்ஸ்டன்ட் ஆகிய ஆத்மாவில் சரீர சஞ்சலம் உணர்வெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் யுவர் மைண்டு. ஸோ சாஸ்திரத்துக்கு வந்தால் மைண்டு சொல்கிறோம், சாஸ்திரத்துக்கு வெளியே சயின்ஸ் வந்து பிரெயின் சொல்கிறது. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு. அப்போ நம்மளுடைய மூமெண்ட்டு, இந்த உணர்வுகள்லாம் என்னது, ஒன்று பிரெயின், அது வந்து ஸ்தூலம், யுவர் மைண்டு அது சூக்ஷமம் அப்படின்றத பண்ணுறது. அதாவது ஆத்மா சப்ஸ்டன்ட்டு, சைத்தன்யம் அது வந்து ப்ராப்பர்ட்டி, குணம் அப்படின்றது விரிவாக்குறது. இப்போ ஆத்மா நித்தியக மட்டும் இல்லை, ஆத்மா சைத்தன்ய ஸ்வரூபம் அப்படின்றத கஷ்டப்பட்டு பல வகுப்பில் நிரூபணம் பண்ணும். ரெண்டும் தனித்தனியாக பிரிக்கக்கூடாது, சப்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி பிரிக்கக்கூடாது. ஏன்னா ப்ராப்பர்ட்டின்றது அது வந்து சப்ஸ்டன்ட்டை விட்டு நீங்காது. எப்படி வந்து இந்த பச்சை நிறம் வந்து துணியோடு இருக்கிறதோ அது போல் அது டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆகிடும். அப்போ டிபெண்ட் ஆயிடுச்சுன்னா ஆத்மா அது மாறுதலுக்கு உட்பட்டதாயிடும். மாறுதலுக்கு உட்பட்டதுனாயிடும் ஆத்மா ஒரு நாள் காலத்தில் இறந்து போயிடும். அப்போ நித்திய என்ற ஸ்டேட்டஸ் கிடைக்காம போயிடும். யுவர் ஆர்குமெண்ட் ராங் அப்படின்றத பண்ணணும். அப்போ பரிமாண கொள்கை எப்போ அப்ளை ஆகிறது அப்படின்னா, கடினமானது. அனந்தம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அனந்தம்ன்றது சர்வகதா விபுத்துவம். அந்த விபுத்துவத்தில் தான் புரிஞ்சிக்கிறது. நம்ம வேதாந்தத்துக்கு வந்து இருக்கிறவங்க புரிஞ்சிக்கிறதும் கடினமாக இருக்கிறது. ஜீவாத்மா அணுத்துவம், பரமாத்மா விபுத்துவம் என்பது ஏகதேசி அல்லது பின்னாடி வந்த விசிஷ்டாத்வைதத்தினுடைய கொள்கை. அது வந்து ரிலேட்டிவ் ரியாலிட்டி, பவகார யோகியதை, அதுதான் கரெக்டு கூட. எல்லாருக்கும் அந்த ஜீவாத்மா மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும் நம்ம இப்படி தான் பேசணும். பரமாத்மா விபுத்துவம், அந்த ஜீவாத்மா அணுத்துவம். இப்பயே புரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. சப்போஸ் புரிஞ்சுதுன்னா ஓகே, புரியலன்னா நீ வந்து ஸ்மால்னஸ் தான் இருக்கும். புத்தியில் இருக்கிற தோஷம்லாம் என்னுடைய தோஷமாக தான் நம்ம கிளைம் பண்ணுவோம். சரி, அது தப்பு இல்லைன்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ குறிப்பு என்ன அப்படின்னா, சாதாரண பக்தர்களுக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்க வாத பிரதிவாதங்கள் ஏற்புடையது அல்ல. உலகத்தில் இருக்கிற மெஜாரிட்டி மக்களுக்கு இப்போ சங்கரமடத்தில் சாதுர்மாசத்தில் 2024 பேசின்னு இருக்கிற விஷயம் சம்பந்தமே கிடையாது. இர்ரெலவெண்ட் நம்ம பேசின்னு இருக்கிற விஷயம் நன்னா புரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் பேசியிருக்கிற விஷயத்த சொந்தக்காரங்களுக்கு போய் பேசக்கூடாதுன்னு அர்த்தம். உனக்கு கிளாஸ்குள்ளரே யாராவது நீ பேசுகிறத அவங்க பேசுகிறத ஒருத்தர் பரிமாறி முடியும்னா பரிமாறிக்கலாம், ஆனால் வேறு எங்கேயும் பரிமாறிக்கக்கூடாது. ஓகே, அப்போது அதுக்கு அடுத்தது இன்னைக்கு இருக்கிற உலகத்தை வந்து ரெண்டாக பிரிச்சிடலாம். இடதுசாரி உலகம், வலதுசாரி உலகம் அப்படின்னு பிரிக்கலாம். இடதுசாரி உலகம், இதுக்கு பேர் ஜியோ ஃபிலாசபி அப்படி சொல்கிறேன். ஜியோ ஃபிலாசபி எப்படி இருக்கிறது அப்படின்னா, உலகாயத்தை சார்ந்த நம்மளுடைய டெக்னிக்கல் நேம் வந்து சார்வாக குரூப்பு. அவனுக்கு பணம் தான் முக்கியம், சரீரம் தான் முக்கியம், இந்திரியங்கள் தான் முக்கியம். புரியுதா? அப்போது பணமே பிரதானமாக கொண்டு உலகத்தையே ஆதிக்க செய்வதற்காக துடிக்கக்கூடியவர்கள் யாருன்னா இடதுசாரிகள். இதில் கிறிஸ்துவ, முஸ்லீம், பௌத்த இவா 3 பேரையும் சேர்த்துக்கலாம்.
ஏன்னா அவங்களுக்கு உலகத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு வெறி இருக்கிறது, எல்லா பக்கத்தையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறி இருக்கிறது. இந்து சனாதன தர்மத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த உலகத்தை பிடிக்கணும், நாட்டை பிடிக்கணும், இன்னொருத்தன் சொத்தை பறிக்கணும் அப்படி இந்த ஆத்திரமே இல்லாதவர்கள், தர்மத்தினுடைய அடிப்படையில் இயங்கும் ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் அடிப்படையாக கொண்டவர்கள் வலதுசாரிகள். இப்போ உலகாயுதத்தை மையமாக கொண்டவர்கள் யாருன்னா இடதுசாரிகள். ஆன்மீகத்தை மையமாக கொண்டவர்கள், தெய்வீகத்தை மையமாக கொண்டவர்கள் வலதுசாரிகள். அப்படி உலகத்தை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஓகே, பத்மநாஜ் முன்னாடி வாங்க, நல்லா முன்னாடி வாங்க, நடராஜன் முன்னாடி வாங்க. அப்படி பிரிச்சிங்கன்னா ஹிந்து சனாதன தர்மம் இருக்கு, விஸ்வகுரு ஆக்கிறதுக்கும், அந்த விஸ்வகுரு ஆக்கிறதுனா என்ன, வசுதைவ குடும்பகம். அந்த வசுதைவ குடும்பகம் சொல்றது ஹிந்து சனாதன தர்மம். தேர்ஃபோர் தேசம், தர்மம், தெய்வம் இதெல்லாம் வசுதைவ குடும்பத்துக்கு. அதற்கான போராட்டம் இப்ப நடந்துட்டு இருக்கு உலகத்தில். இப்ப என்ன போராட்டம் நடந்துட்டு இருக்கு, வலதுசாரி இடதுசாரி போராட்டம் என்ன நடந்துட்டு இருக்கு. உலகம் முழுக்க வசுதைவ குடும்பகம், இது ஸ்ருண்வந்தோ விஸ்வமாரியம் அந்த சொல்ற குரூப்புக்கும் பணம் தான் பிரதானம் உனக்கு, அப்படி நீ உன்னை பணம் கொடுத்து விலைக்கு வாங்க முடியும். இன்னும் நம்ம லெவலுக்கு இறங்கி அவன் வரல. சப்போஸ் நமக்கு ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணி 5 கோடி போயா 50 கோடி கேட்டுட்டு சொல்றேன், 100 கோடி அது என்ன, சரி எங்க இருந்தாலும் ஒன்று தானே, எல்லா மதம் ஒன்று தான் கொடு. உன்னுடைய ரேட்டு பொறுத்து இருக்கு, புரியுதா? அது எப்படி ரேட்டு பிக்ஸ் பண்ணுவாங்க? நீ சொன்னா 10 பேர் சொன்னா உனக்கு 10 லட்சம் பேர். ஓகே, நீ சொல்றதையே 100 பேர் கேட்டாங்கன்னா உனக்கு 1 கோடி. புரியுதா? நீ சொல்றதையே 1000 பேர் கேட்டா 10 கோடி. இப்ப புரியுது உங்களுக்கு? இப்ப ஏன் நம்ம விலை போகாம இருக்கோம்? 2 காரணத்தினால. ஒன்று, நம்ம எவனும் கேட்கறதில்ல, நம்ம சொன்னா ஒரு 10 பையன் வரமாட்டான், புரியுதா? இல்லைன்னா கிளாஸுக்கு ஒரு 10-20 பேரை கூட்டிட்டு வந்துடுவோம் நம்ம, புரியுதா? எவனும் கேட்கறதில்ல. நான் வர்றதே என் பாடு உன் பாடுன்னு இருக்கிறது, இதில் இன்னொருத்தனை வேணா கூப்பிட்டு வர்றதுன்றது பெரிய பாடாக இருக்கிறது. ஓகே, பக்கத்தில் பிளாட்ல எல்லாம் கேட்டு பாருங்களேன், கிளாஸுக்கு வரியா அப்படின்னு. அதான் வராது, புரியுதா? அந்த அந்த மாதிரி சொல்லுவோம். அது அப்போ நம்ம ரேட் நம்மளை ரேட் பேசுறதுக்கு எவனும் வரமாட்டான், புரியுதா? இது நான் உங்களுக்கு இது ஒன்று சாராயம் குடிச்சு 10 லட்சத்துக்கு நம்ம அனுபவிக்க முடியாது, பக்கத்தில் அனுபவிக்க முடியாது. அல்லது நீ ஒரு 1000 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக 10 லட்சம் கிடைக்கும். ஸ்டாலின் உங்களை அப்படியே ஸ்டாலினே வரமாட்டார், சேகர் பாபு வருவார். அவர் தான் இன்றைய மாமா வேலை பண்ணக்கூடியவர், புரியுறதா? சேகர் பாபு அவர் அவர் மூலியமா எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் ஒரே வேலை தான் பண்ணுறாரு அவர், புரியுறதா? சேகர் பாபுன்றவர் ஒரு ஆள். அவருக்கு ஒரு கமிஷன் வருமோ தெரியல, ஏதோ நல்லா வெற்றிகரமாக பண்ணிட்டு இருக்காரு. அவர் பிஸ்னஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஓகே, நாம் எங்கே இருக்கோம்? முக்கியமான கேள்வி. தேசம், தர்மம், தெய்வம் இதில் நம்மளை ஈடுபடுத்தி நம்ம உள்ளத்தில் இருக்கிற சுயநலத்தை அகற்றி பொது நலத்துக்காக வர்றதுக்காக முயற்சி பண்ண குரூப்பில் நம்ம இருக்கோம். அதாவது செல்ஃபிஷாக இருந்தால் செல்ஃப் நாலேஜ் வராது, நமக்கு முதல்ல செல்ஃப்லெஸ் வரணும். அதுக்காக இதை உலகத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோம். லாஸ்ட்டாக எப்படி இருக்கணும்? நம்மளுடைய இறுதி குறிக்கோள் என்ன சொல்றாரு பகவான்? சர்வதர்மான் பரித்யஜ்ய. சொதர்மன்னு எப்போ எம்பசைஸ் பண்ணினமோ அந்த சொதர்மத்தெல்லாம் எல்லா சொதர்மத்தையும் விட்டுடு. முதலிடம் கொடுக்கறது வகுப்புக்கு கொடு, சாஸ்திரத்துக்கு கொடு, குருவுக்கு கொடு. குரு சாஸ்திர விசாரம், குரு வேதாந்த வாக்கிய விசாரம், அப்படி சங்கராச்சாரியார் சொல்றார். அதுக்கு முதலிடம் கொடுப்பவர்கள் சர்வதர்மான் பரித்யஜ்ய. புரியுதா? சர்வதர்மான் பரித்யஜ்யன்னா
வீட்டு கடமை வரும். அதே போல சாஸ்திரத்துக்கு வரத்துக்கான கடமைகள் வரும். 2 கடமை வரும்போது எதை விட்டுறது அப்படின்றது நம்ம முடிவு பண்ணோம். புரியுதா? அது தனிப்பட்ட விஷயம். அது நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், தப்பு கிடையாது. அது மெச்சூரிட்டி சொல்கிறேனே. ஜீவா அணுத்துவம்னா என்ன? மெச்சூரிட்டி, மனப்பக்குவம். ஓகே, நமக்கு மனப்பக்குவம் வரலைன்னா வேர்ல்டு டிபெண்டன்ட்டுக்கு போயிடுவான். மனப்பக்குவம் வந்ததுன்னா என்ன வருவான்? காட் டிபெண்டன்ட்டுக்கு வருவான். சரி, நீ எப்பெல்லாம் சாஸ்திரத்துக்கும் வீட்டுக்கும் போட்டி வருதோ, நீ எதில் ஜெயிக்கிறன்றதை பொறுத்து, எதில் பொறுத்து இருக்க, இப்படி போட்டுக்கணும். ஓ, நான் வேர்ல்டு டிபெண்டன்ட்டுக்கு போயிட்டேன், காட் டிபெண்டன்ட்லேருந்து வேர்ல்டு டிபெண்டன்ட்டுக்கு போயிட்டேன். அப்படி நீங்கள் இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா டெக்னிக்கலாக உங்களுக்கு தான், வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது. நம்ம அப்படியே போட்டுக்கணும். அப்படி நம்ம டெவலப் பண்ணி இப்படி வந்தோம்னா பகவத்கீதையினுடைய கன்க்ளூஷன் வேதாந்த மொழியில் சொன்னால் அத்தியாரோபம் அபவாதம். ஸ்வதர்மத்தை கடைப்பிடிக்கிறது, ஈஸ்வரனை கொண்டு வர்றது அத்தியாரோபம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு சாஸ்திரமே கதின்னு உழைப்பா வர்றதுக்கு பேர் அபவாதம். அபவாதம்னா டெலீட் பண்ணுறது, விட்டுடுறது. புரியுதா? அல்டிமேட் ரியாலிட்டி. அதுக்காக வேதாந்த படிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். ஓகே, அப்போது நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உபநிஷத்தில் ஜீவாத்மா அணுத்துவம் சொல்லியிருக்கிறது, விபுத்துவம் சொல்லியிருக்கிறது. அதுபோல் பரமாத்மா அணுத்துவம் சொல்லியிருக்கு, விபுத்துவம் சொல்லியிருக்கிறது. இப்போ 4 விஷயமும் சொல்லிருக்கிறது. ஜீவாத்மா சின்னதுன்னு சொல்கிறது, ஜீவாத்மா சர்வவியாபின்னு சொல்கிறது. அதுபோல் பரமாத்மா சின்னதாகவும் சொல்கிறது, பரமாத்மா விபுத்துவம் சொல்கிறது. அதனால் ஒரு குரூப் என்ன பண்ணிட்டான்னா, வேதாந்தத்துக்கு உள்ளர வரவன் அவன் என்ன சொல்லிட்டான், இந்த வேதம் பிரமாணமே கிடையாது, அப்பிரமாணம். அப்படி கன்க்ளூஷன் பண்ணினவனுக்கு பேர் பூர்வபக்ஷம், பூர்வபக்ஷ மதம். ஓகே, நோ 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 நோ, கொஞ்சம் இந்த கோடியும் போவேன்னா அந்த கோடியும் போவோம், மிடில் பாத். அது ஏகதேசி மதம். ஸோ விசிஷ்ட அத்வைதம். புரியுதா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரிலேட்டிவ் ரியாலிட்டி. இல்லை, ஜீவாத்மா சின்னது, பரமாத்மா பெருசு, பரமாத்மாவுக்குள்ள ஜீவாத்மா அடங்கியிருக்கும். சமுத்திரம், கடல், கடல் இருக்கு இல்லையா, அலை, அலை எதுவோட அடங்கியிருக்கும்? கடலில் தான் இருக்கும். கடலுக்கு வெளியில் அலை இருக்காது. புரியுதா? ஆனால் 2 உண்டு. கடல்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, அலைன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இவர் மெச்சூரிட்டி டெவலப் ஆகி நிறைய கிளாஸ் எல்லாம் புரிஞ்சு 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 அதுக்கப்புறம் கடல் வேற இல்லை, அந்த அலை வேற இல்லை, 2மே ஜலம் அப்படின்னு அந்த மாற்ற முடியாது. கடலை மாற்ற முடியாது, அலையை மாற்ற முடியாது. பர்செப்ஷன் அப்படியே இருக்கும். ஆனால் நம்ம புரிஞ்சிக்கிறது 2மே ஜலம்தான் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும். டெப்த் சி இருக்கு உங்களுக்கு. அது என்னது? அது என்ன மதம்? கடல் வேற அலை வேறன்றது விசிஷ்ட அத்வைதம். ஜலம் சொல்றது அத்வைத மதம். ஜலமே இல்லாத டெப்த் சிய அது என்ன மதம்? சூன்யம். சூன்ய மதத்தை சார்ந்தவர்கள். எதுவுமே கிடையாதுடா, சூன்யம்தான் இருக்கு, இருக்கு சொல்லிட்டு இல்லையோ, அதனால் நீங்கள் எங்கள் பக்கம் வந்துட்ட அப்படின்னு சங்கராச்சாரியா ஆர்கியூ பண்ணுவார். சூன்யம் இருக்கு, இருக்கிறது தான் நீ சொல்ல முடியும். புரியுதா? சூன்யம் இல்லை சொல்கிறதுக்கும் இல்லை என்று சொல்கிறதுக்கும் இருக்குன்ற சொல்கிறதுக்கும் ஒன்று எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தால் தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியும். அதனால் எதையுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ ஸ்ருதியில் முரண்பாடுகள் இல்லை, இதுதான் நம்மளுடைய ஆர்கியூமெண்ட்டு. அவிரோத அத்தியாய. அப்போ விரோத பரிகாரா சங்கர நம்ம சூத்திரக்காரர் வரிஞ்சு கட்டிண்டு இந்த உபநிஷத்தில் வேதத்தில் எங்கேயுமே கான்ட்ரடிக்ஷன் கிடையாது அதை சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு?
ஜீவாத்மா அணுத்துவம் சொல்கிறது வந்து மெச்சூரிட்டிக்காக, நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக. ஓகே. பரமாத்மா அணுத்துவம் எதற்காக சொல்லப்படுறதுன்னா பூஜார்த்தம், உபாசனார்த்தம். ஆனால் மூணாவது விஷயம் உண்மையிலேயே சத்தியமாக சொல்கிறதா இருந்தால் ஆத்மா விபுத்துவம் அனந்தஹா. ஆத்மா மாத்திரம்தான் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே. எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ் ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே. நமக்கு கான்ஷியஸை தவிர, ஆத்மாவை தவிர மீதெல்லாம் இருக்குன்னு தெரியும். கடைசியாக இப்போ லேட்டஸ்ட்டு வாழ்ந்தவர் ரமண மகரிஷி. அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா ஆத்மாவை தவிர மீதி எதுவுமே இருக்கிறதா மாதிரி அவருக்கு தெரியல. நமக்கு எப்படி தெரியுது? ஆத்மாவை தவிர மீதி எல்லாம் இருக்கிற மாதிரி சுபிக்ஷமாக பேஷா அமோக வளைச்சலோடு இருக்கிறது. நமக்கு எங்கேயாவது ஆத்மா வந்து நேற்றுக்கு பார்த்தேன், நேற்றுக்கு ஃபீல் பண்ணேன் ஆத்மாவை அப்படின்னு சொல்ல முடியுறதா? ஆத்மாவை நான் ஃபீல் பண்ணினேன்னு நீ சொன்னாலே என்னாகும்? உடனடியாக வந்து குடும்பம்லாம் போயிடும், சரீரம் போயிடும், ஜகத்து போயிடும். புரியுதா? நீ ஃபீல் பண்ணுறதுனுடைய அர்த்தம். அப்படி ஒரு ஸ்திதிக்கு போகிற. அங்கே வந்து குடும்பம் கிடையாது, ஷாப்பிங்லாம் கிடையாது, உறவெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி டெய்லி ஒரு ஸ்திதிக்கு போகிற அத்வைத்த நிலைக்கு. எப்போ? உறக்கத்தில் நீ தேச கால வஸ்து எதுவுமே கிடையாது. தாத்தா பாட்டி அம்மா அப்பா சித்தப்பு மாமு எதுவுமே இல்லை. நீ தூக்கத்தில் நீ பார்த்தீங்கன்னா அங்கே அத்வைத நிலை. நீ நடுவில் தூக்கத்தில் எழுந்துருச்சு, ஓ இதுதான் அத்வைதமானு கேட்டுட்டேன்னு வச்சுக்கோ, துவைத்தத்துக்கு வந்துடுவான். அதனால தான் தூங்காமல் தூங்கி சுகம் காணுவது எக்காலமும் தாய்மானவர் பாடினார். உணர்ந்து பாடிருக்கார் அவர். ஓகே. நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த உறக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஜாக்கிரத்தில் கொண்டு வரதுக்கு பேர் ஞானம். அந்த ஞானம் வந்து தத்துவமசி, தது துவமசி, அதுதான் நான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 2வது அத்தியாயம் 3வது பாதம் 30வது சூத்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, ஸோ யாவத்து ஆத்மபாவித்வாச்ச ந தோஷகா தது தர்ஷனா. யாவத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவரை நம்மளுடைய உறவுகள்லாம் எதுவரை இருக்கும்? நம்மளுடைய ரிலேஷன் குடும்பம்லாம் இருக்கு இல்லையா, வீடு வாசல் குடும்பம் எல்லாம் இருக்குல்ல, எதுவரை? ஒன்று என் சரீரம் உள்ளவரை அல்லது அவ சரீரம் உள்ளவரை, ரெண்டும் போட்டுக்கணும். புரியுதா? ஏதோ ஒரு மறந்தே போயிடுவான். அவ்வளோ பெரிய ஸ்டாச்சு பண்ணியிருக்கான் மலையில், 67.5 அடி ஸ்டாச்சு, புத்தா ஸ்டாச்சு பண்ணியிருக்காரு ஈஸ்வரையா ஸ்ரீலங்காவில். புரியுதா? அவர் பண்ணின நான் வந்து போனதுலேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த பண்ணின இடத்துல போய் அவர் ஃபோட்டோவை தேடினேன். பார்த்தா ஒரு கோடவுன் மாதிரி இருந்தது. கோடவுன் மாதிரி இருந்தது. அந்த ஃபோட்டோவை தலைகீழே போட்டு வச்சுருக்கான், அவருடைய ஃபோட்டோவை. அதுதான் மரியாதை. நான் போய் அதை நான் ஃபஸ்ட்டாக போகிறேன்னு, அதனால் அவரை எடுத்து அந்த ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி ஒரு டேபிளை வச்சு அதை அவர் போட்டு மாலையை போட்டு அதுக்கு முன்னாடி வந்து பௌத்தா சிலையை எடுத்து வச்சு ஒரு அழகு பண்ணி அந்த குடோனுக்குள்ளறைய பண்ணி ஈஸ்வர அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டு அவர் பக்கத்தில் நின்று, ஸோ இவர் தான் ஈஸ்வர ஐயா, அவங்க தான் அந்த ஈஸ்வர பிள்ளை பண்ணியிருக்காங்க என்ன, ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு அப்படி சொல்லிட்டு பர்மனெண்ட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். புரியுதா? அது வந்து சொன்னேன் அவங்க பிரதர்ஸ்க்கெலாம், இந்த பெரிய ஈஸ்வர ஐயா ஃபோட்டோ அதெல்லாம் சொல்லலை, தலைக்கீழே போட்டாங்க, அதெல்லாம் மனசு கஷ்டப்படும். நான் அதோ அவரோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னுலாம் சொன்னேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இது நம்ம அவ்வளோ பெரிய சிலை கட்டினான அது பக்கத்துலேயே அவர் சிலையும் கொஞ்சம் பண்ணிடக்கூடாது, பண்ணலை. நானாக இருந்தால் பண்ணி சொல்லியிருப்பேன். நான் அவர் சிலையும் பக்கத்தில் வை
அப்பதான் வந்து அவன் நன்றி உள்ளவனா இருப்பான், இந்த சிலையை பண்ணினவர் இவர் அப்படின்னு. இல்லைன்னா விட்டுருவான் இவன். புரியுதா? சரி போட்டோம். இங்கே இந்த 29 வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார் வியாசாச்சாரியர். முக்கியமான விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி ஜீவாத்மா எப்படி பரமாத்மா எப்படி எதுக்காக அதெல்லாம் சொல்கிறன்றதெல்லாம் சொல்லிட்டார். அதனுடைய தொடர்ச்சி தான் 30. ஆத்மாவாகிய நான் நித்திய முக்தகா. முக்தகன சுதந்திரமானவன். நான் சுதந்திரமானவன். சுதந்திரமானவன் என்ன அர்த்தம்? எனக்கு எந்த விதமான டிபெண்டன்சியும் கிடையாது. அப்படி ஒரு காலத்தில் நீ சொல்றணும், எனக்கு எந்த டிபெண்டன்சியும் கிடையாது. அப்படி சொல்ல வந்துட்டா நீ சுதந்திரமானவன் அர்த்தம். இப்ப எப்படி? அடிமையானவன். ஓகே, யார் யாருக்கோ அடிமை, எது எதுக்கோ அடிமை, யார் யாரு சொல்றதுக்கோ பயப்பட வேண்டியிருக்கு. புரியுதா? எதுக்கோ பயப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிலாம் இருக்கக்கூடியது நீ யாரு? நித்திய முக்தகா, சுதந்திரமானவன். கீதையில ஜீவன் முக்தனுடைய லட்சணத்தை சொல்றார் பகவான். பியூட்டிஃபுல்லா சொல்றார். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானாவாப்தமவாப்தவ்யம் வர்த்தயேவச கர்மணி. ஹே பார்த்தா, அர்ஜுனா, எனக்கு எந்த விதமான சுதர்மமும் கடமைகளும் எனக்கு இல்லை. யாருக்கு? ஞானிக்கு. புரியுதா? அவர் வந்து ஞானியை சொல்லி, ஞானி எங்கேயாவது பார்க்காது, நான் தான் அந்த ஞானி அப்படின்றார். ஒன்று என்ன பாரு, இல்லாட்டி ஞானியை பாரு. உனக்கு ஞானியை பார்க்கறது வராது. புரியுதா? என்ன பார்த்துக்கோ, நான் தான் ஞானி. புரியுதா? ஞானிக்கு எந்த விதமான கடமையும் கிடையாது. சாத்துர் மாசத்தில் கிளாஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? திடீர்னு 3 நாள் லீவ் விடுவேன், அப்புறம் வந்து சடனாக வந்து 10 கிளாஸ் வைப்பேன். புரியுதா? என்ன வேணா வைப்பேன். நீ என்ன பண்ணலாம்? அதே சுதந்திரம் உனக்கும் இருக்கு. வரலாம், வராம இருக்கலாம். புரியல? ஞானி ஆர் பிகம் ஞானி. புரியுதா? நானும் ஞானி ஆகிறதுக்காக பிராக்டிஸ் பண்றேன் ஜி, அப்படி சொல்லலாம். எப்படியோ ஒன்று சொல்லலாம். ஓகே. அதுக்கப்புறம் அவருக்கு எப்படிப்பட்டோன்னா அதை பேஸ் பண்ணி தான் நீ முன்னாடி இருக்கிறத சொல்லணும். அடைய வேண்டியது எதுவும் இல்லை. அவாப்தவ்யம் ந, அடையாமலும் இல்லை. ஏதாவது குறை இருக்குன்னா அப்படியே இல்லையா, அடையாமலும் எதுவும் இல்லை. இதை மிஸ் பண்ணிட்டேன், இது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றோம்ல, அவர் வந்து எதுவுமே மிஸ் பண்ணவில்லை. அனாவாப்தவ்யம் ந. ஆனாலும் பார்த்தா அர்ஜுனா, இப்பொழுது எனக்கு விதிக்கப்பட்டிருக்கிற முன்னாடி இருக்கிற கர்மங்கள் என்ன இருக்கிறதோ அந்த கர்மத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஞானி என்ன பண்ணுவான்னா, இப்ப முன்னாடி என்ன கர்மம் இருக்கிறதோ அந்த கர்மத்தை பண்ணிட்டே இருப்பான். புரியுறதா? ஏன்னா அது சரீர தர்மம், இந்திரிய தர்மம். புரியுறதா? அதை பண்ணிட்டே இருப்பான். ஞானி ஆகிட்டா அப்படியே சோப்பலாங்கே போய் ஒரு ஓரத்தில் போய் படுத்துப்பான், இல்லாட்டி அப்படியே உட்காந்துருப்பான். அப்படிலாம் கிடையாது. உன்னை பார்த்தா சிரிப்பான், இல்லை முறைப்பான், ஏதோ ஒன்று பண்ணுவான். புரியுதா? அந்த ஹரித்வாருக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு, கண்ணு சிமிட்டாமல் ஒருத்தர் இருப்பான். ஞானி அப்படி இருப்பானா? அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், கண்ணு சிமிட்டாமல் இப்படியே இருக்கணும். அதுக்கு அவனுக்கு காசு. புரியுதா? நீ ஏதாவது ஒன்று வந்து கண்ணு சிமிட்டாமல் இருந்தீன்னா உனக்கு ஹரித்வாரில் அந்த பயலுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி உனக்கு 10,000 ரூபாய் காசு கிடைக்கும். புரியுறதா? நீ கண்ணில் ட்ரை பண்ணி பாரு, கண்ணு சிமிட்டாமல் இருக்கணும். ட்ரை பண்ணி. தேர்ஃபோர் அவன் எப்படிப்பட்டவன்? நித்திய முக்தகா, சுதந்திரமானவன் ஞானி. ஞானி மாத்திரம்தான் சுதந்திரமானவன். மற்ற எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு டிபெண்டாக இருப்பாங்க. டிபெண்ட் வந்து
எனி டிபெண்டன்ட் டென்ஷன். ஓகே, எனி டிபெண்டன்ட் டென்ஷன். இவனுக்கு எப்படிப்பட்டவன் ஞானி அப்படின்னா புண்ணிய ரகிதா, பாப ரகிதா, சஞ்சித பிராரப்த ஆகாமி ரகிதா. அப்ப நித்திய நைமித்திக கர்ம ரகிதா அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தியாவந்தனம் ரகிதா. இவன் ஞானிக்கு முன்னாடியே சந்தியாவந்தனத்தை விட்டுட்டான். எப்படி? பிராக்டிஸ் ஃபார் ஞானம். இவன் ஏன் விட்டான்? இப்போ நிறைய பேர் சந்தியாவந்தனம் பண்றதில்லை. இந்த பூணூல் இருக்குல்ல, உபநயனம் ஆனவங்க சந்தியாவந்தனம் பண்றது இது கண்டிப்பா இருக்கணும். புரியுறதா? அப்படி இருக்கணும். அப்புறம் இங்க ஒரு தாலி கட்டியிருப்போம் பெண்கள். அது என்ன பண்ணும்? புருஷன் வந்துன்னா தொட்டு கும்பிடணும். நில்லுங்க, உங்களுக்கு வேற அப்படி கும்பிடணும். புரியுது? அப்போ இதெல்லாம் வந்து அது இண்டிகேஷன். இதெல்லாம் ஸ்வதர்மம். புரியுதா? இது ஏன் இப்போ ஏன் நம்ம பண்றதில்ல? நம்ம ஞானிக்கான பிராக்டிஸ் பண்றோம். புரியுதா? ஏன்னா ஞானம் ஆன பிறகு அதுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதனால அதை வந்து நம்ம விட்டுட்டு வரோம். சரி, நான் வந்து இப்ப சந்தியாவந்தனம் பண்றேன், வகுப்பு லேட்டா வரேன் அப்படி இன்னொரு அரை மணி நேரம் முன்னாடி பண்ணி வந்துட்டாருன்னா அவரை வந்து நம்ம உலகம் முழுக்க போஸ்ட் அடிச்சு ஓட்டுவோம். இவர் வந்து சந்தியாவந்தனம் பண்றார், வகுப்பு அட்டன் பண்றார் சொல்லி எல்லா இடத்துலையும் மாம்பழம் முழுக்க போஸ்ட் அடிச்சு ஓட்டுவோம். புரியுதா? ஓகே, ஒரே நபர் சந்தியாவந்தனம் பண்ற நபர், ஆனா வகுப்பும் வருவார் அப்படி சொல்லிட்டு அவருடைய போட்டோலாம் கட் அவுட்லாம் வைப்போம். அப்போ வந்து பந்த ரகிதா. ஞானி எப்படிப்பட்டவன்? எதுலையுமே பந்த கிடையாது. அப்புறம் எந்த விதமான லிமிட்டேஷனும் கிடையாது ஞானிக்கு. புரியுதா? இந்த மாதிரி இத்தியர்த்தகா நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம் ஞானி பற்றி. அதெல்லாம் சொன்னால் நம்மள வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கும். புரியுறதா? அதோட நிறுத்திக்கலாம். பொதுவாக சொன்னால் ஆல் லிமிட்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரீ ஃப்ரம் லிமிட்டேஷன்ஸ். இவனுக்கு குறைன்றதே கிடையாது. எப்பயும் நிறைந்த இருப்பான். ஒன்று பைத்தியம் சிரிச்சுட்டே இருக்கும், இல்லாட்டி ஞானி சிரிச்சுட்டே இருப்பான். அவ்வளோதான். ஆனந்தமாக இருப்பான், எப்பயுமே ஆனந்தமாக இருப்பான். சாவு வீட்டில் கூட ஆனந்தமாக இருப்பான், ஆனால் சிரிக்கக்கூடாது. ஆனால் ஒரு பெருசாக வந்து இது டெத் ஆகிட்டாரு அப்படின்லாம் எல்லாம் வருத்தப்பட மாட்டான். புரியுறதா? ஆனால் அதுக்காக என்ன உண்டோ அதுக்கான வேலையை மாத்திரம் செய்வான். அப்படி சொல்ல. இப்போ நம்மளுடைய குளோரி என்ன அப்படின்னா, இவர் நித்யகா சைத்தன்ய ஸ்வரூபகா அனந்தகா. புரியுதா? நீ வந்து குறையற்றவன், நிறையுடையவன், பூர்ணன். நீ வந்து எங்கும் வியாபித்திருக்கிறவன், அனந்தகா ஆனந்தகா. இதெல்லாம் நம்மளுடைய ஒரிஜினல் குளோரி. ஆனால் நம்ம அந்த ஒரிஜினல் குளோரியை ட்ராப் பண்ணிட்டு நம்முடைய புத்தியில் தோன்றுகின்ற குறைபாடுகள்லாம் இருக்கு இல்லையா, நான் மோசமானவன், எனக்கு பிரச்சனை இருக்கிறது, ப்ராப்ளம் இருக்கிறது, அப்படி புத்தியில் என்னெல்லாம் தோன்றதோ அந்த புத்தியில் தோன்ற விஷயத்தெல்லாம் இந்த ஜீவாத்மா கிளைம் பண்ணி டே டு டே லைஃப்பில் ஆனந்தமாக துக்கத்தில் மூழ்கி கிடக்கலாம். இது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, ஏன் இது சில பேர் சொல்லுவாங்க, என் குழந்தை ரொம்ப நல்ல குழந்தை தான், அதோட போய் சேர்ந்து துப்பாரு, கெட்டு போயிடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாவும் இப்படி தான் சொல்லுவோம், என் குழந்தை நல்ல குழந்தை தான், இவனோட சேர்ந்து அது கெட்டுடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த ஜீவாத்மா நல்ல ஆத்மா தான், அந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஆத்மா, அதுக்கு வந்து நல்ல சம்ஸ்காரம்லாம் இருக்கிறது. ஓகே, ஆனந்த புருஷகா, எப்பவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நிறைவானது எல்லாம் இருக்கிறது. ஓகே, நித்திய சுத்த புத்த முக்த ஆத்மா சைத்தன்யம் அகம். புரியுதா? அதுக்கு நிறைய குளோரிலாம் இருக்கு. ஆனால் அந்த பாழா போன அந்த காரணம் இருக்க புத்தியில் அதில் வரக்கூடிய சேஷ்டைகள் இருக்குல்ல, குணங்கள், அந்த ப்ராப்பர்ட்டியை ஏன் ப்ராப்பர்ட்டியாக நினச்சி இது அவஸ்தப்பட்டு திண்டாடி இருக்கிறது, திண்டாடி போயிட்டு இருக்கு. அப்போ சம்சாரத்திற்கான காரணம் ஒன்லி புத்தி சம்பந்தா.
புத்தி சம்பந்தம். இந்த புத்தி சம்பந்தத்தினால தான் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். நம்ம இது புரியுதுல உங்களுக்கு? ஓகே. இப்போ ஒரு டவுட் வரும். என்ன டவுட் வரலாம் அப்படின்னா, எந்த சம்பந்தமும் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஆர்குமெண்ட், எந்த சம்பந்தமோ எந்த அசோசியேஷனோ ஒரு நாள் அது போயிடும். வந்தது போயிடும். ஆரம்பிச்சா முடிஞ்சிடும். பிறந்ததுன்னா முடிஞ்சிடும். புரியுதா? இறந்துடும். அதுபோல இந்த புத்தி சம்பந்த சம்யோகம் இருக்குல்ல, அது ஒரு நாள் போயிடும். அப்ப நான் ஜீவன் முக்தன் ஆயிடுவேன். எப்படி? இந்த புத்தி சம்பந்தத்தில் தான் நான் பிரச்சனையா இருக்கேன். அந்த புத்தி சம்யோகம் நான் வச்சுக்கிறதுனால தான் எனக்கு இருக்கிற ப்ராப்ளம்லாம் இருக்கிறது. நம்ம அப்படியே இருந்துட்டோம்னா மற்றதில் எப்படி க்ஷீணம் ஆயிடுச்சோ, இப்போ இங்கே ஒரு அழகாக பியூட்டிஃபுல்லாலாம் பண்ணினோம்ல, அப்படியே இருக்குமா? அது குரு பூர்ணிமா வரைக்கும் தான். சரி, இன்னும் ஒரு நாள் வேணால் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி வச்சுக்க முடியாது. நேற்றுக்கே சொல்லிட்டேன் எல்லாத்தையும் எடுத்துரு அப்படின்னு. முடிஞ்சுத்த அவ்வளோதான். எது இருந்தாலும் முடிஞ்சு போயிடும். இப்போ சைடில் படம்லாம் மாட்டிருக்கோம். அது எதுவரை? யாவத்து சாத்துர்மாசம். அப்புறம் கழட்டி பத்திரமா வச்சுப்போம். இப்போ புரியுதா? அப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு நாள் எண்டும் இருக்கு. உறவுக்கு இருக்கு, வேலைக்கு இருக்கிறது, வீட்டுக்கு இருக்கிறது. புரியுதா? இப்பெல்லாம் வீட்டெல்லாம் இடிச்சுன்னு இருக்கான். நல்ல வீட்டையும் இடிச்சுன்னு இருக்கான். ஏன்? புதுசா அபார்ட்மெண்ட் கட்டுறானா? ஏன்னா இருக்கிற அபார்ட்மெண்ட்டே காத்து நல்லா வருது. அவன் நல்ல வாஸ்து, அதுவும் பழைய காலத்தில் நல்லா வாஸ்துப்படி தான் கட்டிருக்கான். என்ன, ஆனால் அது பிடிக்கல. உங்கள் வீட்டை இடித்து புதுசாக கட்டலாமான்னு வரான், கேட்குறான். அப்பார்ட்மெண்ட்டை இடிச்சிடலாமான்னு. அடாப்பா அபசகுணமாக கேட்குறானு அப்படின்னு. இல்லை, இப்போல்லாம் அது ஒரு தொழில். புரியுதா? அது மாதிரி. இப்போ நான் ஒரு இதுக்கு போகிறேன், 5 நிலை கோபுரம். அவர் என்ன பண்ணாருன்னா, பெருமாளையே பேத்து எடுத்துட்டு வந்துட்டார். பெருமாளை கோயில், ரொம்ப வருஷத்து கோயில், அது கீழே போயிடுத்தது. அந்த பெருமாள் கோயிலை வச்சு எடுத்துட்டு வந்து மண்ணு கொட்டி மேலே பண்ணி ஹைட் பண்ணிட்டார். புரியுதா? இதை ஃபஸ்ட்டு பண்ணிட்டார். அதுக்கு வந்து கோபுரம் இப்போ கட்டுறாரு. அதுக்கு ஒரு கவர்னர் வர, அதுக்கு நானும் போகிறேன் நான். புரியுதா? நீங்களும் வரலாம். ஓகே. அப்போ ஏதோ ஒன்று கோயில் கூட பழைய இடத்துல இல்லைன்னு சொல்ல வரேன் நான். அது கூட பேத்துடுறான்னு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம புத்தி அசோசியேஷன் இருக்க, இது புத்தி சம்பந்த, அது கூட ஒரு நாள் போயிடுமே. அது ரூல் படி போயிடுமே. போயிடுச்சுன்னா நம்ம வந்து நம்ம ஜீவன் முக்தன் ஆயிடலாமே. எதுக்கு இவ்வளோ ஆர்கியூ பண்ணுறான்? சாதனை எதுவும் பண்ண தேவையில்லை. அதுக்கு தான் எதுக்கு காலையில் வந்து 4 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி எதுக்கு இத்தனை வந்து கடுப்பாக வந்து காலையில் வந்து உட்காருவானு? இந்த சாதனை தேவையில்லை. சாதாரணமாக இருந்தாலே ஒரு நாள் வந்து முக்தி அடைய போகிறது. அப்படி நிறைய பேர் நம்புறவன் வர ஒரு இருக்கான். புரியுதா? அதனால் எப்படி தூக்கத்தில் வந்து புத்தி ஒடுங்கிடுறதோ அப்படியே இருக்கும். அப்போ இதை வந்து புத்தியோட தோஷத்தினால ப்ராப்ளம் என்றால் புத்தியே ஒரு நாள் போயிடும். புத்தியே ஒரு நாள் போயிடும். எப்ப புத்தி போயிடும்? டெத்து, சரீரம் டெத்து ஆகும்போது புத்தி சேர்ந்து போயிடும். அப்போ ப்ராப்ளமே நமக்கு கிடையாது. அதே இப்போ நம்ம தூங்கும்போது புத்தி கிடையாது. புரியுதா? புத்தியில் இருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம கிளைம் பண்ணுறதில்ல. புத்தியில் இருக்கிற ப்ராப்ளத்தை கிளைம் பண்ணினா அன்னைக்கு தூக்கம் இல்லைன்னு அர்த்தம். எல்லாரும் தூங்கிட்டு இருப்பா, நம்ம மைண்டு மாத்திரம் மிஷின் மாதிரி ஓடின்னு இருக்கோம். புரியுதா? கண்ணு வலிக்கும், உடம்பு வலிக்கும், மனசை தூங்க. காலையில் பகலில் உனக்கு நிறைய நேரம் கொடுக்குறேன். நீ எவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணின, உன்னை இப்போ தான் பழிக்கு பழி வாங்க போகிறேன். சல்லியன் மாதிரி இருக்கும் அது நம்ம மைண்டு. புரியுதா? ராத்திரி பிரகாசமாக இருக்கும், எல்லாரும் தூங்கிட்டு இருப்பான், இது மாத்திரம் பிரகாசமாக இருக்கும்.
புரியுதா? இப்படி நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. சரி, அப்போ புத்தி ஒரு நாள் தூக்கத்திலே போயிடுறது. புரியுதா? பிரளயத்தில் மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து நம்ம முக்தி அடைஞ்சிடலாம். பிரளயத்தில் கும்பலோடு கோவிந்தான்னு சொல்லி மொத்த பேருக்கும் ஏன் பிரளயத்தில் புத்தி கிடையாது கிடையாதுண்ணா? அப்போ அது என்ன கேள்வி அப்படின்னா, அடுத்தது மோட்சத்திற்காக ஏன் சாதனை செய்ய வேண்டும்? அதனால் சங்கராச்சாரியரே சாதனை வேண்டாம், அது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. அதனால் குரு சாதனை வேண்டாம். என்ன அடுத்து முதல் விஷயம், நம்ம டெய்லி போகணுன்னு வச்சுக்கோ, நீ அங்கே தான் போய் கெட்டு போட்டேன்னு சொல்லுவாங்க. புரியுதா? நீ கிளாஸு போகிறல்ல, அதனால தான் இப்படி இருக்க. அப்படி நம்மளை முதல்ல கிளாஸில் தான் கை வைப்பான். புரியுறதா? அப்போ குரு சாஸ்திரம் சாதனை வேண்டான்னு என்ன அர்த்தம்? குரு சாஸ்திரம் வேண்டாம். புரியுதா? முதலுங்க மோசம், குரு சாஸ்திரம் தேவையில்லை. கரெக்டாக தானே இருக்கு. அப்புறம் இது சரிக்கு பேர் சிங்களத்தில் ஹரின்னு பேர். சரி, ஓகேன்னு இப்போ நம்ம பண்ணிட்டோம். முன்னாடி சரி சரி சொல்லுவோம், சரி சரி, இந்த ஃபோனில் சரி சரி சொல்லுவோம். இப்போ ஓகே ஓகே, அது எங்கே தான் கற்றுக்கிட்டுட்டோம். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் என்கிட்டே ஃபோன் பண்ணும்போது சூப்பர் சூப்பர், சூப்பரா, ஒருத்தி நான் பாட்டு எல்லாத்தையும் சொல்லின்னு இருக்கேன், சூப்பர் சூப்பர்ன்றான். அடிப்பா சூப்பரா எல்லாம். அதுக்கப்புறம் நான் இந்த குழந்தைங்க சொல்கிற மாதிரியே நானும் எல்லா வார்த்தைக்கும் சூப்பர் 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 சூப்பர். ஓ, நம்ம தப்பாக சூப்பர் சொல்கிறோம் அப்படின்னு நிறுத்திட்டான். புரியுதா? இந்த மாதிரி ஜீவாத்மா பரமாத்மா ப்ராப்ளம் இருக்கிறது, அது எப்படி நீக்க முடியும்? சூப்பர் ஜி சூப்பர் ஜி அப்படின்றான். இவன் இன்னும் எல்லாம் ஞானி ஆகிட்டா மாதிரி, நான் இன்னும் அக்ஞானி. ஒன்று நான் சூப்பர் சொல்லலாம், சூப்பரும் ஓகேவும் மாட்டின்னு இருக்க. நீ ஒரு நாளைக்கு ஃபுல்லாக அவேர்னஸோட எழுது. ஓகே எத்தனை நாள் எத்தனை தடவை சொல்கிற, சூப்பர்னு எத்தனை தடவை சொல்கிறேன்னு எழுது. அதுவே உனக்கு சம்சாரம். ஒரேதா? ஓகே. அங்கே என்னடான்னா சிங்களத்தில் ஹரின்னு பேர். நாங்கள் சரி சொல்கிறதுல புண்ணியம் வராது, ஹரி சொல்கிறதுல புண்ணியம் வரும். நீ தெரியாமே, உனக்கு தெரியாமே ஹரி சொல்கிற, ஹரி. அப்போ புத்தி சம்பந்தம் என்பது நாட் பிசிக்கல் ஈவெண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், புத்தி சம்பந்தன்றது நாட் பிசிக்கல் ஈவெண்ட்டு. புத்தி சம்பந்தன்றது அத்தியாசம். புத்தியில் இருக்கிற குணங்கள்லாம், ப்ராப்பர்ட்டியெல்லாம் என்னெல்லாம் இருக்கிறதோ, ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதோ, அதெல்லாம் நானுன்னு கிளைம் பண்ணுறேன்னு, அதுக்கு பேர் அத்தியாசம், பிழை. புரியுதா? இந்த பிழைக்கு அத்தியாசத்துக்கு என்ன காரணம்? அதுதான் இங்க முக்கியமான வேதாந்த கண்டுபிடிப்பு. அது என்னன்னா அஜ்ஞான ஜன்யா அத்தியாச. அஜ்ஞான ஜன்யா அத்தியாச. ஓகே, அத்தியாசம்ன்றது பிழை, தவறு, மிஸ்டேக். ஓகே, ஆத்மா எதனோடையும் சம்பந்தம் கிடையாது. ஓய், ஆத்மா நம்பர் 1 அசங்கஹா. அப்போ ஸ்ரீ பகவான் பார்த்தசாரதி சத்சங்க ஹால், அதில் சத்சங்க ஹால் வந்தது இல்லையா, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்த. சத்சங்கத்துக்கு ஆப்போசிட் என்ன, ஒரு ட்விஸ்ட் பண்ணினது. அதுக்கு ஆப்போசிட்டு அசங்கம். சத்சங்கத்துக்கு ஆப்போசிட் என்ன? அசங்கம். உண்மையிலேயே என்னுடைய நேச்சர் அசங்கம். அந்த அசங்கம் புரியாததுனால சத்சங்கத்துக்கு வரணும். சத்சங்கத்துக்கு ஏன் வரணும்? சத்சங்கத்துக்கு வரலன்னா வீட்டில் குப்புற அடித்து படுத்து தூங்கிட்டு துஷங்கத்துக்கு போயிடுவேன். அதே பழைய பெட்ஷீட்டு, அதே பெட்டு, அதே ரூமு, அதே ஸ்மெல்லு. என்ன, சில பேர் வீட்டுக்கு போனால் கும்முன்னு வாசனை வரும். புரியுறதா? அப்படி அதே இடத்துல இருப்பான். இவனுக்கு தெரியாது, ஏன்னா அதுலேயே இருந்திருக்கான்ல.
அதனால் தெரியாது. நம்ம வெளியிலேருந்து, அதுவும் நம்ம மாதிரி மூக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். சுகமாக இருப்பான்னு அர்த்தம், புரியுறதா? அப்போ துஷங்கத்துக்கு போயிடுவான். இப்போ டெய்லி கிளாஸுக்கு வரத்துக்கு பேர் என்ன? சத் சங்கம். எய்ம் என்ன, கோல் என்ன? அசங்கம். அது புத்தியோட சம்பந்தப்படுத்தாது. புத்தியில் எகிரி எகிரி குதிச்சாலும் குறை இருந்தாலும் ஆனந்தமாக இருப்பான். கிருஷ்ணர் மாதிரி ஜனகர் மாதிரி இவன் சொல்ல முடியும். ஓகே, அதனால சங்கரருடைய மொழிபெயர்ப்பு நான் சொல்றது என் மொழிபெயர்ப்பு இருக்குல்ல. ஓகே, சங்கருடைய இப்போ உலகம் என்ற மாயைக்குள்ள மாட்டிக்கொள்வான், வேர்ல்டு டிபெண்ட். அதனால சாதுர்மாசிய வகுப்புக்கு வர முடியாமல் போயிடும். தேர்ஃபோர் சாதுர்மாச விரதம்ன்றது ஒரு வரப்பிரசாதம். புரியுதா? எதற்கு? சத் சங்கத்திற்கு. அந்த சத் சங்கம் எதற்கு? ரெண்டு ஃபோல்டு பண்றதுக்கு. ஒன்று அசங்கத்திற்கு போகிறதுக்கும், இன்னொன்று துஷங்கத்தை விடுறதுக்கும் இந்த வகுப்பு சாதுர்மாச விரதம் நமக்கு ஒரு வரப்பிரசாதம். இப்போ நம்பர் 1 ஆத்மா அசங்கா. நம்பர் 2 என்ன? புத்தி விவகாரிக சத்தியம், ஆத்மா பாரமார்த்திக சத்தியம். புரியுதா? அப்போ புத்தி சம்பந்தத்தை நம்ம விவகாரத்தில் இருக்கும்போது என்ன பண்ணணும்? ஈஸ்வரனை கொண்டு வந்தா விவகாரத்தில் அது அத்தியாரோபமாகும். ஒரு நாள் அபவாதமாகும் போது அகம் ஜீவாத்மா கிடையாது, அகம் ஆத்மான்றது புரிய வரும். இப்போ நான் எக்ஸிஸ்டன்ஸ் புத்தி குணம் என்ன எப்படி பாதிக்கும்? ஒரே ஒரு விஷயத்தில் தான் பாதிக்க முடியும். அது ஆத்மா அஜ்ஞானத்தினால், இக்னரண்ட். இந்த இக்னரண்ட் எப்போ நாசமடையும்? ஜி, இக்னரண்ட் எப்போ நாசமடையும்? இக்னரண்ட் இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இக்னரண்ட் இருக்கும். சரீரம் போயிட்ட பிறகு அடுத்த பிறவி வந்தாலும் இக்னரண்ட் இருக்கும். பிரளயமே போனாலும் இக்னரண்ட் கண்டினியூ. புரியுதா? பிரெயின் போகக்கூடாது. ஆனால் உன்னுடைய இக்னரண்ட் இருக்குல்ல, சூக்ஷ்ம சரீரத்தோடு சேர்த்து பேக்கேஜ் பண்ணி விட்டுட்டான் பகவான். அப்போ சூக்ஷ்ம சரீரம் கண்டினியூஸாக இருக்கும், இக்னரண்ட்டு கண்டினியூஸாக இருக்கும். ஜன்மாந்திரமாக இக்னரண்ட்டு கண்டினியூஸாக என்ன மந்திரிச்சாலும் என்ன தாயத்து கட்டினாலும் இக்னரண்ட்டு போகாது. அதுக்கு போகிறதுக்கு ஒரே வழி அறிவு. அறியாமை ஆக்சுவலி அறிவு கிடையாது, அறியாமை நீக்குவது எதுவோ அதுக்கு பேர் அறிவு. அறிவினால் அறியாமை நீங்குவதில்லை, அறியாமை நீங்குவதற்கு எதுவோ அதுக்கு பேர் ஞானம். புரியுதான்? அப்போ ஆத்மா மாத்திரமே நித்தியமானது. அதுக்கு நிகராக ஒன்று சொல்லணும்னா, கண்டினியூஸாக நித்தியாக சொல்லணும்னா, என்னுடைய ஆத்ம அஜ்ஞானம் கூடவே இருக்கிறது. அது கசின். ஓகே, உடன்பிறாவாத தோழி யாரு? அறியாமை, இக்னரண்ட். புரியுதா? இப்போ ஜீவாத்மா உள்ள வரைக்கும் புத்தி சம்பந்தம் இருக்கும், அது இருக்கிற வரைக்கும் ஆத்மா ஞானம் இருக்கும். இது ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸ்ருதி யுக்தி பிரமாணம் சொல்கிறாரு. ஸ்ருதி பிரமாணம் பிருகதாரண்யகம் 4:3-7, வகுப்பு 136, வகுப்பு 137, வகுப்பு 138 பிருகதாரண்யம். அதில் டீட்டெயிலாக சொல்லப்பட்டிருக்கு. சக சமான சன் உபௌ லோகா அனுசஞ்சரதி. சமான சன் புத்தியா சகிதா. ஓகே, சமான சன் மரணத்துக்கு பிறகு கூட புத்தி சம்பந்தம் இக்னரண்ட் தொடர்கிறது. மரணத்திற்கு உட்பட்ட சரீரத்தில் இந்த புத்தி சம்பந்தம் லோகம் விட்டு லோகம் போனாலும், பித்ருலோகத்துக்கு போனாலும், சொர்க்கலோகத்துக்கு போனாலும் இந்த ஜீவாத்மா போகிறது இல்லையா? அது லோகம் விட்டு லோகம்லாம் போகிறது இல்லையா? அப்போ கூடவே போகும். நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், வா வா வா. யார் வருவா? இக்னரண்ட், அறியாமை. எப்பவுமே நம்மளோட இருப்பார். தூங்கும் போதும் இருப்பார்,
கூடவே இருக்கிறது அது ஒன்று தான் கூடவே இருக்கும். புரியுதா? சாஸ்திரத்தை போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, இக்னரண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, தேர்ஃபோர் தம்பி மகனே, சாதனை அவசியம், சாதுர்வாச வகுப்பு அவசியம். யாவத்து ஆத்ம பாவித்வாச்ச ந தோஷகா தது தர்ஷனாத். இந்த 30வது சூத்திரத்தில் சுருதி பிரமாணம் சொல்கிறாரு. 31வது சூத்திரத்தில் யுக்தி பிரமாணம் சொல்ல போகிறாரு. அந்த விஷயத்தை நம்ம நாளைக்கு சொல்லலாம். தது தர்ஷனாத். தது தர்ஷனம். நீங்கள் இந்த மரணத்துக்கு பிறகு சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, அதுக்கப்புறம் இக்னரண்ட் இருக்குன்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா தது தர்ஷனாத். சூத்திரக்காரர் சொல்கிறாரு, இது சூத்திரத்தில் சொல்லியிருக்குப்பா, இது உபநிஷத்தில் சொல்லியிருக்கு, பிரமாணம் சொல்கிறது. இப்போ சாஸ்திரம் மட்டுமே பிரமாணம், சயின்ஸ் நாட் பிரமாணம் கிடையாது அப்படி சொல்கிறது. இதோட நம்ம விஷயத்தை முடிச்சுட்டு, இதில் நம்ம ஆள் ஒருத்தர் நேத்திக்கு குரு பூர்ணிமா முடிச்சுட்டு நேத்திக்கு சாயந்தரம் காலமாயிட்டாங்க. அவர் பேர் நம்ம பாலகிருஷ்ண மாமா, அப்படி செல்லமாக கூப்பிடுவோம். அவர் ருத்ர தாத்தான்னு சொல்லுவோம். அவர் காலமாயிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம அவர் நல்ல டெத்து. ஏன்னா அவர் சிரஞ்சீவி. சாஸ்திராலயம் 10 வருஷமாக அவருடைய ருத்ரம் தான் சொல்லின்னு இருக்கணும். புரியுதா? இன்னைக்கு காலம்பரை கூட அவருடைய ருத்ரம் தான் அங்கே பண்ணிச்சு. அவருக்காக, அவருடைய ஆன்மா சாந்தி பண்ணுறதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணி, மனசார பிரார்த்தனை பண்ணி ஓம் சாந்தி 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 அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பூர்ணமதாக நம்ம கிளாஸை முடிப்போம். இப்போ கிளாஸுக்குள்ளரையே அவரை கொண்டு வந்துட்டேன் நான். புரியுதா? ஏன்னா அவ்வளோ முக்கியமான நபர் அவர், நல்லவர். ஓகே, ருத்ரம் யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்ற நேரத்தில் 100 பேர் 60 நாள் அவர்கிட்ட ருத்ரத்தை நம்ம கற்றுக்கணும். அவர் நம்மளுடைய பரம சிஷ்யர் அவர். ஓகே, கடைசி போன மாதம் கூட அவர் பெட் ரிட்டன் ஆன பிறகு கூட ஃபோன் பண்ணி பேசினார். சுவாமிஜி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள், அடுத்த பிறவி நல்ல பிறவி கிடச்சி இதே வேதத்தை நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு கடைசியாக அவர் வேண்டிக்கிட்டார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாமனிதர் அவர் ருத்ரம் தாத்தா பாலகிருஷ்ண மாமா. அவருடைய சாந்தி பண்ணுறதுக்கு 1 மினிட்டு பிரார்த்தனை பண்ணி இதோட முடிப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.